ஹாய், குட் மார்னிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு. உலக மக்களே, என்னுடைய சொந்த அனுபவம், மலரும் நினைவுகள் என்று கூட சொல்லலாம். ஆமாம், மறைந்த முந்தானேத்தா ஆமாம் பி சரோஜா தேவி. ஆமாம், மாபெரும் அப்பா. ஆமாம், மாபெரும். நான் சொன்னால் உலக புகழ்பெற்ற நடிகையினே சொல்லுவேன். ஏன்னா நான் அவங்க ஃபேன், நான் பயங்கரமான ஒரு ஃபேன். அவங்களோட பி சரோஜா தேவி மற்றும் ஜெயலலிதா இருக்காங்கள்ல, அவங்களுடைய பயங்கரமான ஃபேன். எனக்கு 62 வயசாகுது. நான் அவங்க ஃபேனாக இருந்ததற்கு நிறைய அது வேண்டாம், அதை பற்றி தேவையில்லை. ஸோ அபிநய சரஸ்வதி யார் அவங்க, அப்புறம் கன்னடத்து பைங்கிலி, பத்மபூஷன், இப்படி ஏகப்பட்ட 50 வருடங்கள் கிட்ட நம்ம தமிழகத்தில் வந்து அவங்க மாபெரும் நடிகையாக இருந்திருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன் கூட ஒரு 26 படங்கள் நடித்திருக்காங்க. தட் மீன்ஸ் அதிக படங்கள் எம்ஜி ராமச்சந்திரன் கூட நடிச்சிருக்காங்க. சிவாஜி கணேசன் கூட ஒரு 22 படம்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. மற்றும் அந்த காலத்தில் எல்லா பெரிய நடிகர்கள் கூட, சின்ன நடிகர்கள் கூட, ஏன் நான் கூட அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஆமாம், இப்போ இல்லை, 2000, 2001, 2002 அந்த மாதிரி காலகட்டம்னு நினைக்கிறேன். சீரியல், ஆமாம், அது வந்து சீரியல் கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் என்ற ஒரு சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பு பண்ணாங்க. நான் ஒரு 6 நாள் அவங்க கூடவே ஆக்ட் பண்ணேன். அது ஒரு சீரியல். அந்த சீரியலில் அவங்க அட்வொகேட்டாக வருவாங்க. நான் ஒரு யூனியன் லீடர். நான் ஒரு 10 பேரை என் பின்னால் வச்சுக்கிட்டு ஒரு வழக்கை வந்து அவங்க முடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போவேன். ஒரு 6 days. அந்த 6 நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் கூட அதிக படம் நடித்தவர்கள், அவர்கள் கூட நான் வந்து ஒரு 6 நாள் கேரக்டர் ஆர்டிஸ்ட், சும்மா கும்பலில் கோவிந்தா இல்லை. அப்போது அந்த ஃப்ரீ டைமில் நான் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். அப்பப்போ நினச்சிப்பேன், அப்பா, எம்ஜி ராமச்சந்திரன் கூட நடித்த ஒரு நடிகையோட நானும் நடிக்கிறேனே, அந்த பாக்கியம் எனக்கு இருக்கிறதே என்று நான் அப்போது சந்தோஷப்படுவேன். எப்பொழுதுமே சந்தோஷப்படுவேன். முன்னா நேற்று அந்த செய்தி எனக்கு ரொம்ப வேதனை தந்தது. ஆர்ஐபி. ஆமாம், ஆமாம், பி சரோஜா தேவி அவர்கள் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், அவர்கள் இருவருடைய பயங்கரமான ஃபேன் நான். ஜெயலலிதா கூட, எம்ஜிஆர் கூட ஆமாம் கம்மியாக தான் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர், சரோஜா தேவி அதிகமாக நடிச்சிருக்காங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட கொஞ்சமாக தான் நிறையா நடிச்சிருக்காங்க, அதை பற்றி வேண்டாம். பட் இருவரும் ஆமாம், ரெஸ்ட் இன் பீஸ். ஆர்ஐபி. அவர்கள் இறை அடி சென்றிருக்காங்க. அங்கே வந்து அவங்க இங்கே எப்படி புகழ் பெற்றவர்களாக உலகம் அறிந்த நடிகைகளாக இருந்தார்களோ, அதே போல் இறை பாதங்களிலும் அப்படியாகவே இருக்க வேண்டும். இது என்னுடைய ஒரு மலரும் நினைவாக நான் வந்து இந்த பதிவை போடுறேன். ஒரு செகண்ட் அவர்களுக்காக நான் மௌனாஞ்சலி. தேங்க்யூ. ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு. உலக மக்களே, குட் மார்னிங். சொந்த அனுபவம். மறைந்த பி சரோஜாதேவி நடிகை இருக்காங்களா, 50 வருட காலங்கள் தமிழகத்தில் மாபெரும் நடிகையாக திகழ்ந்தவர்கள். 200 படங்களுக்கு மேல் நடித்தவர்கள். பத்மபூஷன், கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி, இப்படி எப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நான் வந்து ஒரு 6 நாள் அவங்க கூட கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் என்ற ஒரு சீரியல் 2001, 2002 தெரியல, ஒரு 23 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு 6 நாள் அவங்க கூட நடிச்சிருக்கேன். எம்ஜிஆர் கூட 26 படங்கள் நடித்தவர்கள், சிவாஜி கணேசன் கூட 22 படங்கள் நடித்தவர்கள், இப்படி 200 படங்களுக்கு மேலே நடித்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுடன் ஒரு 6 நாள் தொடர்ந்து நான் அவங்க கூடவே ஆமாம் நடிச்சிருக்கேன். அவங்க அந்த சீரியலில் ஒரு அட்வொகேட்டாக வருவாங்க. நான் ஒரு யூனியன் லீடர். என் பின்னால் ஒரு 10-20 பேர் ஒரு வழக்கு விஷயமாக அவங்கக்கிட்ட போவோம். அவங்க ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி அந்த கதைகளம் இருந்தது. ஸோ எதுக்குன்னா, ஒரு மலரும் நினைவுகள் தான். அவங்க 2 நாட்களுக்கு முன்பு மறைந்து விட்டார்கள். அந்த அரசாங்கம் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை செலுத்தி இருந்தது. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நான் வந்து சரோஜா தேவி அவர்கள் அண்டு ஜெயலலிதா அவர்கள், இவங்க 2 பேருடைய மாபெரும்
பைத்தியம், அந்த மாதிரி ஒரு ஃபேன். ஆமாம், பைத்தியம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவர்களுடைய டான்ஸ் எனக்கு பிடிக்கும். இப்போ இன்னொரு விஷயம் ஏதோ ஷார்ட்ஸ் பெருசாக போகுது. ஸோ அன்பானவர்களே, நான் ஒரு நிமிடம் நான் வந்து அஞ்சலி செலுத்திக் கொடுக்கிறேன். இருவருக்கும் தான். ஆமாம், ஜெயலலிதா மேடமுக்கும் அண்டு பி. சரோஜா தேவி அவர்களுக்கும் ஒரு நிமிடம். ரெஸ்ட் இன் பீஸ். இறையடி சென்று இருக்கிறீர்கள். இறைவன் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம். சொர்க்கத்தில் எப்படி நீங்கள் பூலோகத்தில் வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி சொர்க்கத்திலும் நீங்கள் வாழணும். உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும். நன்றி. ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். இந்த பணக்காரங்க இருக்காங்க இல்லை, அவங்க உறவு எப்படிப்பட்டது என்றால், ஆமாம், நெருப்பு அப்படின்னா என்ன பண்ணும்? சுடும். நெருப்பு. இந்த பணக்காரன் உறவு எப்படின்னாக்க, குளிரில் நெருப்பு காய்கிற மாதிரி தான். குளிரில் நெருப்பு காய்கிற மாதிரி. நெருங்குனா சுடும், ஒதுங்கிட்டா குளிரும். சமமாக வாழணும் அப்படின்னு நினச்சா அது மிகப்பெரிய தவறு. ஹாய்னா ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். பணக்காரனோ ஏழையவங்க தள்ளி வாழ்வது ரொம்ப சிறப்பு. ஒதுங்கி வாழ்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த கமிட்மெண்ட் வச்சுக்கவே கூடாது. நம்ம எதுக்கு போடணும், ஏன் போடணும், இன்னத்துக்கு போடணும் கேள்வி கேட்டுக்கொண்டு நம்ம வாழ்வு, நம் மக்கள் இப்படியே நம்ம இருந்தால், அவர்கள் இப்படியே நினைத்தா உலகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உலகத்தில் 195 நாடுகள்ங்க. ஒரு 10 நாடுகள் தான் மகிழ்ச்சி நாடுகள். எப்படி அந்த 10 நாடுகள் மட்டும் மகிழ்ச்சி நாடுகளாக இருக்குது? காரணம் என்னவென்றால் மக்கள் நல்லவர்கள். அதனால் அந்த அரசாங்கமும் நல்லா இருக்குது. அப்போ மீதி 195 10 போனால் எவ்வளோங்க? 185. அப்போ 185 நாடுகளும் என்ன நாடுகள்? எல்லாம் பணம் பின்னால் ஓடுற நாடுகள். ஆமாம், பிணந்தின்மைகள். அதில் நம்பர் 1 அமெரிக்கான்னு சொல்லலாம். பணம் 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 பணம். ஸோ இது இங்கே என்னன்னாக்க, இந்த இப்போ ஒரு தாய் இருக்கிறால, ஒரு புள்ளையை பெக்கிறா, அதை வளர்க்கணும்னு நினைக்கிறது இல்லை, எவங்கிட்ட விற்கலான்னு நினைக்கிறான். எவனா தத்து எடுப்பானா, விற்று விடலாமா, காசு கிடைக்குமா, அப்படி தான் நினைக்கிறா. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமாம், அதாவது அந்த பெற்றவங்களுக்கு பிள்ளைகளை வளர்க்கணும், அதுங்க கூட பாசம் காட்டணுன்ற அருமை தெரிவது இல்லை. யாருக்கு தெரியுமா பிள்ளையுடைய அருமை தெரியும்? அந்த பிள்ளை பெக்க முடியாமல் இருக்கிறாளே மலடி, அவளுக்கு தாங்க அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும், அதுங்களுக்கு கூட பாசமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவ இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு தான் பாசம் நேசம் எல்லாமே இருக்கும். ஆமாம், நாய் மாதிரி பெற்று தெருவில் குப்பை தொட்டில் போட்டுட்டு போகிறவளுக்கு எங்கேருந்து அறிவு இருக்க போகுது? குவார்டர் பிரியாணி எச்சா போதும் உலகத்தை நாசம் பண்ணணும், துரோகம் பண்ணணும். இப்படி தாய்மார்கள், இப்படி பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த உலகத்தில் 10 மகிழ்ச்சி நாடுகள் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் மகிழ்ச்சி நாடெல்லாம் மாறாது. ஆமாம், அதனால் இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டாக்க பார்த்தீங்கன்னாக்க, ஆமாம் என்னமோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னங்க அதை ஒடுசுது. ஆமாம், பிள்ளை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லாத மலடிக்கு தானே பிள்ளையுடைய அருமை தெரியும். கேழ்வரகுல நெய் ஒழியுதான். அப்போ என்னது, கேட்குறவனுக்கு புத்தி இல்லையா? அப்படித்தான், கேழ்வரகுல நெய் ஒழியுதுன்னா கேட்குறவனுக்கு புத்தி வேணாம், அறிவு காட்டுவானே. சரி, அப்புறம் நெல் மூட்டைக்குள் எலியை விட்டு மூட்டையை கட்டி வைத்தால் என்ன ஆகும்? நெல் மூட்டைக்குது, அது உள்ளார எலியை உள்ளே விட்டுட்டு மூட்டையை கட்டிட்டா என்னங்க ஆகும்? அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற மக்கள். இந்த மக்கள் தான் இந்த நாட்டை, தேசத்தை, உலகத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் திருந்தணும். மெயினாக இளைஞர்கள், வாலிப பெண்கள் திருந்தணும். ஆமாம், அந்த மாதிரி தான் மக்களை இந்த அரசாங்கம் கட்டி போட்டு விட்டுட்டு வரி, வட்டி, குட்டி, புட்டி இந்த மாதிரி என்று நமது சமூகத்தை அரசியல்வாதிகள் கொளுத்தி போட்டு விட்டார்கள். ஆமாம், அது வென்றால் காட்டு தீயாய் உலக காடுகளை பொசிக்கு கொண்டிருக்கிறது. இதுதாங்க உலகம், இதுதான். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பணக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய உறவு இருக்கே, அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இப்போது இந்த பணக்காரங்க இருக்காங்கள, அவர்களுடைய உறவு எப்படின்னாக்க, இந்த குளூரில் நெருப்பு காயிற மாதிரி தான். குளூர் இருக்கு இல்லையா, அப்போது நெருப்பு காய்ஞ்சா கொஞ்சம் சுகம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆமாம், ரொம்ப நெருங்கினா சுடும். ஒதுங்கிட்டா அது போயா பணக்காரன் தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டா குளிரும்.
சமமாக வாழணும்னு நினச்சா முடியவே முடியாது, சமமாக வாழவும் கூடாது. அது பணக்காரன்னு இல்லை, பொதுவாகவே ஹாய்னா ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாவற்றையும் தூரத்தில் இருந்து பார்த்தா தான் அழகு. அது பொண்டாட்டியாக கூட இருக்கட்டும், சரிங்களா? ஸோ இங்கே என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாக்க, ஏழை பணக்காரன் யாராக இருந்தாலும் கமிட்மெண்ட்ஸ் வேணான்ற, தள்ளிய வாழ், ஒதுங்கிய வாழ், அதுதான் ரொம்ப நல்லது வாழ்வாதாரத்துக்கு. இப்போ உலகத்தில் வந்து 195 நாடுகள் இருக்குது. ஒரு 10 நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள் அப்படி சொல்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி எங்கேருந்துங்க அந்த 10 நாடுக்குள்ளே மட்டும் வந்தது? 195 நாடுகள். அப்போ மீதி உள்ள 185 நாடுகள் ஏன் முள்ள மாதிரித்தனம், முடிச்சுக்கொருத்தனம், அயோக்கியத்தனம், ஃப்ராடு, பித்தலாட்டம், கடத்தல், கொள்ளை, கொலை, சண்டை, நோய் எவ்வளோ கேவலமாக இருக்கு ஏன்? அந்த 10 நாடுகளில் மக்கள் நல்லவங்கங்க. அதனால் அரசாங்கம் நல்லா இருக்கு. அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இல்லை, மக்கள் நல்லவர்கள். அப்போ மீதி உள்ள 185 நாடுகளில் யார் அரசாங்கம் தப்பானவர்கள் அல்ல, மக்கள் கெட்டவர்கள். மக்கள் திருட்டு பையன், அயோக்கிய பையன், புறம்போக்கு, எச்ச, முள்ள மாதிரி, மற்றவங்க சொத்தை ஆட்ட பொண்ணுன்ற அயோக்கியம். புரியுதுங்களா? ஒரு பொம்பளை இருக்கிறா, 10 புள்ளைய பேசுகிறா, 10 புள்ளைய பார்க்குறா. அந்த 10 புள்ளைய எவங்கிட்ட விற்கலான்னு பார்க்குறா. எவங்கிட்ட விற்றா துட்டு கிடைக்குன்னு பார்க்குறா. அவளுக்கு குழந்தைய வளர்க்குறதுலையோ இல்லை அதுங்களை படிக்க வைக்கிறதுலையோ சிறப்பு பண்ணி பார்க்குறதுலையோ அக்கறை கிடையாது. ஆனால் குழந்தையோடைய அருமை யாருக்கு தெரியும்? மலடிக்கு தெரியும். ஒரு மலடி இருக்கிறா, குழந்தை பாக்கியம் இல்லாதவ, அவளுக்கு தாங்க குழந்தை மேலே பற்றும் பாசமும் நேசமும் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்படித்தான். அதனால் இந்த ஒரு நெல் மூட்டைக்குள்ளார ஒரு எலியை போட்டுட்டு அந்த மூட்டையை கட்டி விட்றேன், அந்த எலி என்ன பண்ணும்? மொத்த நெல்லியும் காலி பண்ணி விட்ரும். அப்படி தானே? அப்படி தாங்க அரசாங்கம் வந்து இந்த பரதேசி பசங்களை, மக்களை இந்த குட்டி புட்டி தண்ணி பிரியாணி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட சமாச்சாரத்தெல்லாம் கூட்டி கொடுத்து கொத்தடிமையாக வச்சு இவன் ஆட்சி அதிகாரம் மயிறு மண்ணாங்கட்டின்னு வாழ்ந்துருக்கிறான். இதெல்லாம் மாறணும்னா கண்டிப்பாக என்னது இதெல்லாம் மாறணும்னா இயற்கை வந்தால் தான் மாறும், இதெல்லாம் மாறாது. அரசியல்வாதிகள் இப்படி எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுட்டான். காட்டு தீயா இன்றைக்கி பற்றி எரியுது. இது என்றைக்கு அணையும்? அன்பானவர்களே, அப்புறம் என் ஒரு வேண்டுகோள். அதாவது என்னென்னா, இப்போது என் வீடியோ யாரும் பார்க்கறதில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இப்போது எல்லாமே வீடியோ எல்லாமே ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், ஏன் 1 மணி நேரம் வீடியோங்க. ஷார்ட்ஸில் வந்து நான் அதை இந்த ஃபேஸ்புக்கு அது இது என்னது இன்றைக்கி ஏதோ நிறைய சேனலில் போடுறேன், சாட்டு, அப்புறம் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் போடுறேன். அப்போ அது ஒரு 40 செகண்ட்ஸ் என்னமோ தான் போகும், 30 செகண்ட்ஸ் என்னமோ தான் போகும், அப்புறம் கட் ஆகிடும். அதனால் முழுசாக என் வீடியோ முழுசாக பார்த்தவங்க கண்டிப்பாக என்னை திட்ட மாட்டீங்க, புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தார். ஏங்க, மன்னிப்பு செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. ஒரு தப்பே செய்யலைங்க ஒருத்தவன், நீ தப்பே செய்யலை, நீ போய் மன்னிப்பு கேட்குறன்னு வச்சுக்கேன், நீ 1ஆம் நம்பர் ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. நீ செய்யாத குற்றத்துக்கு போய் அவனா மன்னிப்பு கேட்குறான்னா அவன் என்னையா அர்த்தம்? ஃப்ராடுன்னாலே அர்த்தம். இது மாதிரி ஒரு தடவை நீ அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டின்னா காலம் முழுக்க நீ அப்படி தான் மன்னிப்பு கேட்டு போலியாக தான் வாழணும். ஒரு தடவை தைரியமாக எதிர்த்து நின்று, நான் எந்த தப்பும் செய்யலை, நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? ஏன், எதுக்கு, என்னத்துக்கு, எப்போ? கேள்வி கேளுங்கப்பா. புரியுதா? தப்பு செஞ்சால் ஒத்துக்கோ. நான்லாம் தப்பு செஞ்சால் ஒத்துப்பேன். ஆமாம், நான்லாம் எந்த தவறு செய்தாலும் எல்லாரும் தவறு செய்கிறவங்க தான், தெரிஞ்சு செய்வோம், தெரியாமல் செய்வோம். ஆனால் தவறுன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கிறவன் என்னது? மனுஷன் இல்லைப்பா, மாபெரும் மனுஷன். மன்னிப்பு கேட்குறானே அவன் கடவுள். ஒருத்தன் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்னா அவன் வந்து கடவுளுக்கு சமம். சரி, நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்க, இந்த உலகத்தில் இதெல்லாம் பெரிய சிக்கல் இல்லை, இதெல்லாம் கூட பயங்கரமான ஒரு சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல் தெரியுமா? உலகத்தில் பெரிய சிக்கல் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது சொல்லுங்கள், சொல்லுங்க. நீங்கள் தான் பெரிய அறிவாளிகள். ஆமாம், பெரிய 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 அப்பு டப்பு டக்கரு டொக்குரு பெரிய அறிங்க. சாக்ரட்டிஸ் எல்லாம் கூட பெரிய அறிங்க, புத்தரெல்லாம் கூட பெரிய அறிங்க, இயேசுநாதரெல்லாம் கூட பெரிய அறிங்க. இயேசுநாதர் தினம் என்ன பீஸா சாப்பிட்டாரா? இல்லை சிக்கன் பர்கர் சாப்பிட்டாரா? என்ன சாப்பிட்டாரு? புத்தர் என்ன சாப்பிட்டாரு? சாக்ரட்டிஸ் என்ன சாப்பிட்டாரு? ஃபாஸ்ட் ஃபுட்டு உள்ள பூந்தா மொத்தத்தையும் தின்னுட்டு வரைய குசு விட்டா அந்த ஊரே நாறுது. அதனால் இந்த உலகத்தில் மாபெரும் சிக்கல் எது தெரியுமா? மல சிக்கல். மீதி எதுவுமே சிக்கல் இல்லைப்பா. ஆமாம், பிறந்த பலன் வாழ்ந்து விட்டு போ, அவ்வளோதான். ஓகேவா?
இந்த உலகத்தில் பெரிய சிக்கல் எது? மலை சிக்கல், வேறு எதுவும் சிக்கல் இல்லை. தைரியமாக பேசியா. ஏன்? எதுக்கு? எப்பா கேள்வி கேளுப்பா. அன்பானவர்களே, அப்படியே படித்து சொல்லிடுறேன். ஆமாம், அப்படியே பேச போட்டிங்கன்னா 9 வருஷத்துக்கு விடாமல் பேசிக்கினே இருப்போம் போட்டுக்குது. கவலைப்படாதீங்க, அது என் வியாதி. எனக்கு ஒரு வியாதி, இந்த வியாதி தான், பேசுகிற வியாதி. சரி, இந்த துண்டு போட்டவங்களாம் இருக்கிறான் பாருங்கள், அதாங்க துண்டு போட்டுன்னு இருப்பான், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. ஆமாம், ரெண்டு பேரும் இருப்பான். ஒருத்தன் நிலத்தெல்லாம் ஆட்டையை போட்டு புரோக்கருன்ற பேரில் விற்பான். ஒருத்தன் அதே மாதிரி வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் துண்டியும் போட்டுக்கிட்டு ஆமாம் அரசியல்வாதின்னு சொல்லி உலக மக்களெல்லாம் கொத்தடிமையாக ஆக்கிட்டு அவன் நல்லா குளிர் காய்வான். அதான் அந்த துண்டு போட்டவனுங்க. சரி, அதை விடு. நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இதில். ஏன்னா 800 கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க, ஒருத்தவங்க கூட சந்தோஷமாக இல்லை. ஒரே ஒருத்தவங்க கூட 13 குடும்பம் 20 குடும்பம் இந்த உலகத்தையே ஆளுதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஆமாம், 10,000 கப்பல் வச்சுருப்பான், 1,00,000 பிளேன் வச்சுருப்பான். அந்த பையனும் பிச்சைக்கார பையன் தான், தூக்கம் வராத திருட்டு ரசிகள் தான், ஊரை ஏமாற்றி ஏழைகளை ஏமாற்றி வாழ்கிற அல்லக்கை தான் கார்பரேட்டு கம்பெனிக்காரனுங்க அப்படின்னு நம்ம அவன் சொல்லுவோம். அந்த கம்பெனிலையும் விடுங்க. அதற்காக கடவுள் இல்லை என்று ஆகி விடாது. இப்போ நாம் ஒருத்தருக்கு துரோகத்தை செய்துவிட்டு சாமிக்கிட்ட, அதாவது கண் இல்லாத காது இல்லாத உயிர் இல்லாத கல் சிலை இருக்குதுல்ல, அந்த ஃபோட்டோ இருக்குது இல்லை, அதுக்கிட்ட போய் நான் ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சுட்டேன், என்ன மன்னித்துடு சாமி என்பதற்கு பதிலாக நம்ம எல்லோரும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டு இருப்போம். அதாவது என்னது? அது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் கால்களில் விழுவது எப்படி ரொம்ப சிறந்தது அப்படின்னு. பாவ மன்னிப்பு கேட்பது உண்மையான சமாதானத்தை உருவாக்குங்க. பாவ மன்னிப்பு கேட்டுடணுங்க, சரியா? ஒருவருக்கு துரோகத்தை பண்ணிட்டு இன்னொருத்தவங்கிட்ட போய் பரிகாரம் கேட்பதை போன்ற மடத்தனம் உலகில் வேறு எதுவும் இல்லை. அவன் பாதிரியார்கிட்ட சிலர் போய் பாவத்தை சொல்லுவான். அவர் என்ன பண்ணுவார்? பாவத்தை மன்னிச்சுட்டாரு சொல்லிட்டு மறுபடியும் போய் பாவத்தை செய்வான். கருமம். ஸோ இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கோ அவருக்கோ பரிகாரம் செய்கிறானே, திருந்தி ஒருத்தன் இப்போ நான் இருக்கேன், உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஐயோ நான் திருந்தி உனக்கு நன்மை, உன் குடும்பத்துக்கு நன்மை, உனக்கு தேவையான அத்தனை உதவி, இந்த மாதிரி சர்வீஸ் நான் உனக்கு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நான் தாங்க சிறந்தவன், சரியா? தன்னால் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு உதவுகிறானே, உபகாரம் செய்கிறானே, அவனை அந்த நபர் அந்த என்னன்னு தெரியுமா, எப்படி தெரியுமா பார்ப்பாரு? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், அந்த போய் உதவுறானே அந்த அயோக்கிய, தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த உதவும் அந்த கரங்களை எப்படி தெரியுமா பார்ப்பான்? கடவுளாய் காப்பாற்றி விட்டீர்கள் என்பான். எப்படியே கடவுள் எங்கே இருக்கிறான் பாருங்க. ஒரு குடும்பத்தை அழித்து திருந்தி அந்த குடும்பத்துக்கு போய் உதவி செய்யும் பொழுது அந்த குடும்பத்தார் இவனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுதான் உண்மை. ஸோ கடவுள் இருக்கிறான்ப்பா மனித உருவத்தில். அதனால் ஏதாவது ஒரு குடும்பத்தை நீ ஏமாற்றிட்டிய, இந்த அரசாங்கம் இந்த மக்கள் எல்லாம் ஏமாத்திடுச்சுல்ல, சரி ஒன்றும் இல்லை, அப்படியே மக்களுக்கு நல்லது செய், மக்கள் உன்னை கடவுள் சொல்லுவோம். அன்பானவர்களே, கோச்சிக்காதீங்க, என்னை பேச விட்டிங்கன்னு வைங்களேன், விடாமல் 9 வருஷத்துக்கு பேசின்னு இருப்பேன். பேசுறதுக்கு என் வியாதிங்க, சரி விட்டுருங்க. இந்த துண்டு போட்டவங்க இருக்காங்க பாருங்கள், துண்டு தோல் மேலே துண்டு, வெள்ளை துண்டு, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, 2 ரகம் இருக்கானுங்க அவனுங்களில். புரோக்கர் இருக்கிறான் பாருங்கள், இந்த ஊரில் தான், வேறு ஊர்லலாம் கிடையாது. வேறு ஃபாரினில் கூட தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. நிறைய நாடுகளில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வெள்ளை துண்டு போட்டுக்கிட்டு 2 பாவ செயல்கள் பண்ணுறவனுங்க இருக்கானுங்க இங்கே. யார் தெரியுமா? ஒன்று அரசியல்வாதி, இன்னொன்று இந்த லேண்டு எல்லாம் புரோக்கர் பசங்க, திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க. ஆமாம், ஏரி குளம் மீன் வாழற இடத்தெல்லாம் மடக்கி போட்டு விற்றுருவான். ஆமாம், அது இந்த தாசில்தார், அவன் போலீஸு கீலீஸு கலெக்டரு, ஆமாம், கிட்ட பஞ்சாயத்து எல்லாம் திருட்டு பசங்களை ஒன்றா சேர்ந்து ஏழை மக்களை அப்படியே ஏமாற்றி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு தின்னு தேசத்தை, ஆமாம், கூவத்தை தூர் வாரன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அழியன்னு இருக்கிறார் பாருங்க கருணாநிதி குடும்பத்தார். அன்று தொடங்கியது இன்று வரைக்கும் கூவம் தூர் வாரப்படவில்லை. ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கின துண்டெல்லாம் நல்லா ஏப்பம் விட்டாங்க. சரி, அதை விட்டுரு. இந்த துண்டு போட்டவனெல்லாம் கூட பசங்க ஆகி விட்டாங்க. கடவுளை நம்ம யாரும் பார்த்தது இல்லை, அதற்காக கடவுள் இல்லை என்று ஆகிவிடாது தம்பி. ஆமாம், இப்போ நாம் ஒருத்தருக்கு துரோகத்தை செஞ்சுட்டு சாமிகிட்ட போய், அதாவது கண்ணில்லாத, அந்த காது கேட்காத, அந்த உயிர் இல்லாத, அந்த கல் சிலகுதில்ல, அந்த ஃபோட்டோ இருக்குதுல்ல, அதுக்கிட்ட போய் நான் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னா, அதே செவுடு காது இல்லாத கற்பூர
பாத்திரத்தை கொளுத்தினாக்க அவன் எங்கே போய் திருடினாலும் அவன் காப்பாற்றப்படுறான்னு இந்த பைத்தியக்காரன் நினச்சிக்கிறான் முட்டாப்பையன். சரி விடு. ஆமாம், நம்ம எல்லோருக்கும் ஒரு பழமொழி ரொம்ப நல்லா தெரியும். ஆமாம், சண்டைக்காரன் என்ன இந்த சாட்சிக்காரன் காலில் உழறது சண்டைக்காரன் காலில் உழறது சிறப்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஆனால் இங்கே எவனும் அதை செய்ய மாட்டான். அதனால் இங்கே பாருங்கள், இந்த பாவ மன்னிப்பு கேட்பது உண்மையா அப்படின்னா இந்த பாதியார் காதலில் போய் சிலர் வந்து ஆண்டவரே நான் காலங்காத்தால் தான் ஒருத்தையை கற்றுட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பாதிரியார் காதில் போய் சொல்லிட்டு கிடப்பான். அப்படியே அந்த பாதியில் சரி மன்னிச்சார் ஆண்டவர், அதை ஏற்றுக்கினார். யார்? ஜீசஸ் ஏற்றுக்கினாராம். ஜீசஸ் பிதாவை யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கினார் அப்படின்ட்டு போயிடுவான். திருப்பியும் போய் மறுநாளே இன்னொருத்தையை போய் கெடுப்பான், இன்னொருத்தையை போய் கற்பழிப்பான். பாவ மன்னிப்பு கேட்டானா, அவன் பாவம் தீர்ந்து விட்டதாமா. அவன் அந்த ஜெயிலில் வந்து கைதி தண்டனை பெற்று விடுதலை வந்ததுக்கப்புறம் அவன் மேலே கேஸ் இல்லை, அவன் திருந்திட்டான், அவன் ரொம்ப நல்லவன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் தான் அப்படி திருடவே ஆரம்பிப்பான். சரி, அதை விடுங்க. இப்படிலாம் வந்து இன்னொருத்தருடன் பரிகாரம் கேட்பதை போன்ற மடத்தனம் உலகில் வேறு எதுவும் இல்லை. நம் துரோகத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கோ அவருக்கோ பரிகாரம் செய்கிறானே திருந்தி, இப்போ நான் இருக்கிறேங்க, உன் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டேன், உன் பொண்ணை கெடுத்துட்டேன், உன் பிள்ளையை கெடுத்துட்டேன், திருந்தி ஐயோ இந்த குடும்பத்தை நான் நாசம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தின் மீது பரிவு கொண்டு அந்த குடும்பத்துக்காக வந்து சர்வீஸ் பண்ணுறது, உழைக்கிறது, சம்பாரித்து கொடுக்கறது, அந்த மாதிரி நான் செய்யும்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், என்னால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த இடத்தில் என்னை எப்படி திரும்ப பார்க்கும்? கடவுளாய் பார்க்கும். எப்படி பார்க்கும்? கடவுளை பார்க்க. அதுதாங்க கடவுள். பாவம் ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட போய் கேட்குற தரித்திரம் பிடிச்சவனை, உன்னால் பாதிக்கப்பட்டானே அந்த குடும்பத்துக்கு போ, சர்வீஸ் பண்ணு, உபகாரம் செய்கிறானே அவனை, அந்த நபரை, பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார் கடவுளாய் வந்து காப்பாற்றி விட்டீர்கள் என்பார்கள். பார்த்திருப்பீர்கள் என்ன? சரிங்களா? கடவுள் இருக்கிறான்ப்பா மனித உருவத்தில். அன்பானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளுங்க இது எனக்கு. இந்த வெள்ளை சட்டை, அப்புறம் இந்த வெள்ளை வேட்டி, இந்த வெள்ளை டவல், வெள்ளை என்பது உள்ளத்தை பிரதிபலிப்பது. அதை அந்த வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை டவல் போட்டுக்கிட்டு இந்த கட்சிக்காரர்களும், அப்புறம் இந்த புரோக்கர் இருக்கான் பாருங்கள், புரோக்கர், இந்த வீடு மனை வாங்க விற்க இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய அந்த புரோக்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ரொம்ப மாபெரும் பாவிகள். மக்களை வந்து ஏரி குளம் குட்டை கிட்ட அத்தனையும் ஆட்டையை போட்டு ஆக்கிரமித்து அதை அவங்க தலையில் அதை விற்கிறானுங்க. எல்லாம் அந்த அரசியல்வாதிங்க, அந்த கட்சிக்காரன், தலைவன், கிளைவன், கவுன்சிலரு, இதெல்லாம் கேவலம். தாசில்தார், போலீஸ்காரன், கலெக்டர் எல்லாம் உடந்தையாக இருக்கான். தூர் வாரம் சொல்லி கருணாநிதி காலம், அந்த காலத்தில் இருந்துங்க, கூவத்தை தூர் வாரம் சொல்லி மத்திய அரசாங்கத்திற்கு பணத்தை வாங்கி ஏப்பத்தை விட்டு, முதலையை விட்டு, போட்டை விட்டு, தூரும் வரலை, ஒரு மயிரும் வரலை. அங்கே எல்லாம் இயற்கை வந்து இவங்களை வாரி சுருட்டி எடுத்துன்னு போகுது. சரி விட்டுறங்க. இந்த துண்டு போட்டவனெல்லாம் துக்கூடா பசங்களாக ஆகிட்டாங்க, ரைட்டா? அப்புறம் கடவுளை நம்ம யாரும் பார்த்தது இல்லைங்க. அதற்காக கடவுள் இல்லை என்று ஆகிவிடாது, புரியுதா? இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒரு துரோகத்தை செய்து விட்டு சாமிக்கிட்ட கல் காது கேட்காது, கண்ணு கேட்காது, மூஞ்சி முகரக்கட்டை எதுவுமே இல்லாத அதுக்கிட்ட போய் சாமியை நம்ம நினச்சிடு. அப்புறம் அதுக்கு ஊதுவத்தி, தேங்காய் போய் அங்கே உடைக்கிறாங்க, தலையில் ஊந்து செத்து போட்டான். நான் பார்த்தேன், அடிச்சான் பாருங்க, தலையில் அடிச்சிட்டான், தலையில் ஆம்பான் செத்து போச்சு. அது நேரடியாக நான் பார்த்தேன், இப்போ இல்லை, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் மாறணும். இதை பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு நீ பயங்கரமாக துரோகம் பண்ணிட்டேன், இப்போ நான் பண்ணிட்டேன், அந்த குடும்பத்துக்கு நான் போய் நேரடியாக சர்வீஸ் பண்ணுறேன், உதவி செய்கிறேன், அந்த பாவத்தை தீர்ந்து, ஐயோ நம்மளால தான் அந்த குடும்பம் நாசமாக போச்சு, தெருவுக்கு போயிடுச்சு, அந்த பொண்ணை கெட்டுட்டோம். அப்போது அதை உணர்ந்து திரும்பி அந்த குடும்பத்துக்கு போய் நான் உதவி செய்து, உபகாரம் செய்து, சம்பாரித்து கொடுத்து அந்த குடும்பத்தை நான் காப்பாற்றும் போது அந்த குடும்பம் ஒரு காலகட்டத்தில் என்னை எப்படி தெரியுமா பார்க்கும்? கடவுளாக வந்து காப்பாற்றுனீங்க, கடவுளாக வந்து காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லுவோம். அதுதான் பரிகாரம், அதுதான் உண்மை. அவங்க தான் கடவுள் இருக்கிறான். ஆமாம், பாதிரியார் காதில் போயிட்டு நான் நேற்று ராத்திரி முந்தா நேற்று பகல் ஒருத்தையை கெடுத்துப்பட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிடுன்னு பாதிரியார் காதுலையோ இல்லை தேவை சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்ககிட்ட போய் அதை சொல்வதனால் அவன் பாவம் என்னது போவதில்லை, படுகாமல் பாவத்தின் நம்மள மரணம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரியுதா? உன்னால் பாதிக்கப்பட்டவனுக்கு போய் உதவி செய், அந்த இடத்துல நீ கடவுளாக வாழ், அங்கே தான் கடவுள் இருக்கிறான், சரியா? அதனால் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் யாரை உன்னை கடவுளாய் வந்து காப்பாற்றினீர்கள் என்பான் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறங்க நீங்கள். நான் பார்த்துருக்கேன், நான் நிறைய பேரை. கடவுள் இருக்கிறான் மனித உருவத்தில். அன்பானவர்களே, நவடேஸ் இந்த காதல் இருக்குல்ல, காதலுக்கு வந்து வயது ஆவதெல்லாம் இல்லைங்க. வாலிபத்தில் வரும் காதல்
வாழ்வது இல்லை. வாலிபத்தில் ஒரு காதல் வருது பாருங்க, அது வாழ்வது இல்லை. வயோகத்தில் வரும் காதல் வாழுகிறதுங்க. இந்த மாதிரி கிளப்பயலுக்கு காதல் வருது பார்த்தீங்களா, அது வாழுதுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். சரிங்களா, வாலிபமோ வயோதிகமோங்க, என்னது வாலிபமோ வயோதிகமோ, 1000 காலங்கள் தோன்றினாலும் சரி, 1000 காலங்கள் அழிந்து தோன்றினாலும் சரி, தோன்றாமல் போனாலும் சரி, அழிந்தாலும் சரிங்க, இந்த காதல் குழந்தையாய், சின்ன பிள்ளையாய், காலம் காலமாய் அப்படியே தான் இருக்குது. அந்த எத்தனையோ காலம் தோன்றியதுலேருந்து காலம் இருக்கிறது. அந்த காதலுக்கு வயதாகல. அது சின்ன பிள்ளையா, அழகா, குழந்தையா அப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த காதலித்தவர்கள் தான் இறந்து போகிறான். இந்த காதலிச்சான் பாருங்க, கம்நாட்டிங்க, திருட்டு பசங்க, இவன் தான் சாவறான்னு தவிர காதல் சாவதில்லை, அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அப்போது இந்த காதல் அழிந்தோ இறந்தோ போவதே இல்லை. அது இன்னும் லட்சம் ஆண்டுகளுக்கு அந்த காதல் என்பது சின்ன பிள்ளையா, குழந்தையா, அழகாக இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ இந்த கோழி குருடாக இருந்தாலும் சமைப்பவர் சமைத்தால் ருசியாக இருக்கும் என்று சொல்வார்கள். கோழி அந்த காதலுக்கு உண்மை காதல் வேணும், அது இங்கே இல்லை. சரி விட்டுரு, காதலுக்கு கண் இல்லை என்பார்கள், அது உண்மைதான். காதலுக்கு கண் இல்லை, கண் உண்டுங்க, காதலுக்கு கண் உண்டு. அது என்ன கண்? காமக்கண். ஸோ அந்த காமக்கண் கொண்டு அந்த காதலிக்கிறார்கள் இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தான், அந்த காமக்கண் உள்ளவர்களுக்கு தான் காதலுக்கு கண் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவன் கற்பழிச்சு விட்டுட்டு போயிடுவான். சரிங்களா? ஸோ ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்லாம் சொல்லுவான். இப்போ அகத்தின் அழகும் தெரியாது, மெய் அழகும் தெரியாது, கண் அழகும் தெரியாது, ஒரு மயில் அழகும் தெரியாது, காசு மட்டும்தான் எல்லாமே தெரியும். ஸோ அகத்தின் அழகு இப்பொழுது முகத்தில் தெரிவது இல்லை. அதே போல் இன்று காதலிப்பவர்களுக்கு உண்மையான காதல் கண்களுக்கு தெரியவில்லை. காதலாவது மயராகுது, காமம் தான், செக்ஸ், தட்ஸ் ஆல். ஓகேவா? இன்றைய காதலுக்கு மரியாதையும் இல்லை, அது ஜெயிப்பதும் இல்லை. அப்புறம் வந்து அகத்தில் அழகு முகத்தில் தெரிவதும் இல்லை. ஆமாம், ஃப்ராடு, துரோகம் மட்டுமே செய்ய தூண்டுகிறது. மூஞ்சி அழகாகுதோ அழகாக இல்லையோ, கற்பாக இருக்கிறானோ, சிவப்பாக இருக்கிறானோ, கருங்கட்டம் மாதிரி இருக்கிறானோ, சக்க செவேல்னு இருக்கிறானோ, அந்த திருட்டு புத்தி, துரோகம் பண்ணுற செயல்கள் மட்டும்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறது. சரி, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த கவலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே விழுங்கி விட வேண்டும். கவலைகளை நாம் விழுங்கி விட வேண்டும். ஆமாம், இல்லை என்றால் கவலைகள் நம்மை விழுங்கிவிடும். துன்பம், துயரம், நேற்று மயிறு, மண்ணாங்கட்டி, ஃப்ரெண்டு, இப்போ குழந்த, பொண்டாட்டி, புள்ள, அரசாங்கம் நினச்சா அப்படி அந்த கவலைகள் உன்னை விழுங்கிவிடும். அது ஜாகிரதையாக நீ பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஆமாம், அந்த எட்டி கனியை தின்று விட்டு இந்த என்னதோ அது பலாசுலையை, ஆமாம், எட்டி கனியை தின்று விட்டு பலாசுலையை சாப்பிட்டா கூட கசக்குத்தான். புரியுதா? கசக்குத்தான். அதனால் எட்டிக்கனி, அது நான் என்ன சொல்கிறேன், லைஃப் இஸ் பூமராங். கர்மா, தொடர்ந்து நீ பாவம் பண்ணால் அது வரும். ஒரு நாள் உன்னை அழிக்கும், உன்னை கொல்லும். முன்னும் துண்டு துண்டா சதையும் நகமும் ரத்தமுமாய் ரோடில் அனாதை பீனமாய் சாவ. அதுதான் நடக்கும், கர்மா. ஸோ இங்கே பட்டினியாக இருப்பவன் முன்னாடி சாப்பாட்டை குப்பை தொட்டியில் கொட்டினால் அவன் வரும் காலத்தில் புரட்சி தலைவனாய் மாறுவான். எப்படி? பசியோடு ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு சோறு நீ கொடுக்காம நல்லா துணுட்டு மிச்ச சொத்தை ஏற்றுட்டு போய் நீ குப்பை தொட்டியில் பார்க்குற, அதை அவன் பார்க்குறான். நாள் அடைவில் அவனுடைய மனது எப்படியா ஒரு புரட்சி தலைவனாய் மாறி விடுவான், தேசத்தை திருத்துபவனாய் மாறி விடுவான். புத்தர், இயேசு, காந்தி, அப்படிப்பட்டவராய் அவன் வந்து என்ன ஆயிடுவான், மாறிடுவான். அதனால் அந்த கட்சிகளை கேடயமாக வைத்துக்கொண்டு தங்கம் முட்டை போடுற மக்களை, என்னது தங்கம் கழுத்து அறுகிறான் யார், கட்சிக்காரன். தங்க முட்டை போடுறவங்கப்பா மக்கள், அவர்களை கோட்டரையும் பிரியாணியும் காசையும் கொடுத்து அந்த தங்க வாட்டை அறுத்து காலி பண்ணின்னு வரான். பூலோகம் சுடுகாடாக மாறினுக்குது. எங்கே பார்த்தாலும் அவனே போய் சுடுகாட்டில் படுத்துக்கிறான். அட போங்கடாடே, நீங்களாம் எதுக்கடா, நானே போய் சுடுகாட்டில் பட்டுக்கிறேன்டா. என்றைக்கு இருந்தாலும் சுடுகாட்டுக்கு போகிறவன் தான். உங்கள்கிட்ட பிரியாணி, கோட்ரு, மயிறு, தண்ணியை வாங்கி ஓட்டையும் போட்டு பசி பட்டினி, குழந்தைங்க பிச்சை எடுக்குது, பொண்டாட்டி ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் தொப்பில் காட்டி மாலை காட்டி 300-400க்கு போகிறா, படுக்கிறா. இந்த கருமத்துக்கு நான் இப்போவே சுடுகாட்டில் போய் பட்டுக்கிறேன்னு ரொம்ப பேர் போய் அவனே பட்டுக்கிறான். அப்பா கடையில் போய் பட்டுக்கிறான், வைன் ஷாப்பில் குடிச்சிட்டு அங்கேயே சாப்பிட்றான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். என்னது, தங்க முட்டை போடுகிற வார்த்தை கொண்டு இருக்கிறார்கள். அதாவதுங்க, இந்த எலி இருக்குது பார்த்தீங்களா,
ஆ இந்த இந்த பூனை என்னது பூனை வந்து நோயில இருக்கும்போது, பூனை வந்து நோய்பட்டு போய் இருக்குதுல்ல, அப்போ வந்து எலி வந்து, "ஹாய், ஹலோ எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்குமாம். பூனைக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதால ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. அதனால இந்த பூனைக்கு என்னது, "ஹாய், என்னா நல்லா இருக்கிறியா?" அப்படி கேட்குமா. அப்படிதான் இந்த அரசியல்வாதிகள், இந்த அயோக்கிய பசங்க, திருட்டு பசங்க, இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுங்க எல்லாம் நம்ம மக்கள், ஏழை மக்கள் இந்த நோய்பட்டுட்டான். எதுக்கு குவார்ட்டருக்கு, பிரியாணிக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் நோய்பட்டுட்டான். அதுக்கு அடிமையாயிட்டான். அதுலேருந்து அவனால வெளிய வர முடியல. காலங்காலமா காச வாங்கிக்கிட்டு ஓட்ட போட்டான். ருசி கண்டுட்டான். அதுலேருந்து வெளிய வர முடியல. மற்றபடி இவர்கள் நல்லவர்கள் தான். ஆனா, இவர்கள் இனி திருந்த வாய்ப்பில்ல. இது இயற்கை மட்டும் வந்து மொத்த பேரையும் உருட்டி, பெரட்டி, சுருட்டி, சுனாமி, கினாமி, நிலநடுக்கம் இதில போட்டு அமுக்குன்னு அமுக்குனா தான் மறுபடி ஒரு நல்ல ஒரு உலகம், புதியதொரு உலகம் அதெல்லாம் வரும். ஸோ இப்படி தான் புரியுதுங்களா? அ என்னது பூனை நோய்பட்டு விட்டால் எலி வந்து என்ன சொல்லுமா? ஹாய், ஹலோ அந்த மாதிரி சொல்லுமா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம செய்கிற அத்தனை குற்றங்களுக்கும் கண்டிப்பா என்னது பூமராங், பூமராங், பூமராங் இருக்குதுல்ல. லைஃப் இஸ் பூமராங், லைஃப் இஸ் பூமராங். கர்மா சுத்தி வந்து கட்டி போட்டு உதைக்கும், பார்த்துக்கொள். அன்பானவர்களே, இந்த கவலைகள் இருக்குல்ல, கவலைகள், துன்பம், துயரம், இதை வந்து நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? விழுங்கி விட வேண்டும். அப்படி இல்லைன்னா அது நம்மளை விழுங்கிடும், நம்மளை கொன்னுடும். புரியுதுங்களா? இந்த எட்டிக்கனி இருக்குதுல்ல, எட்டிக்கனி, எட்டிக்கனின்னா அது கசக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை சாப்பிட்டுட்டு நீ பலாசொலையை எவ்வளோ இனிக்கும், அதை சாப்பிட்டா கூட அது கசக்க தான் செய்யும். புரியுதுங்களா? லைஃப் இஸ் பூமராங், லைஃப் இஸ் பூமராங். சரிங்களா? கர்மா இவ்வளோ பாவத்தை நீ பாடு பண்ணி விட்டுட்டு அப்போ அது எப்படி தங்க மூட்டை போடுற வாத்து நம்ம மக்கள். அதெல்லாம் அந்த அரசியல்வாதி வெட்டிடுறான். அந்த குவார்ட்ரு பிரியாணி இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறான் அரசியல்வாதி, அவர்களை கொன்று கொன்று குவிக்கிறான். அப்புறம் பூமி என்ன ஆகும்? சுடுகாட்டப்போ நல்ல மக்கள் அவனே போய் சுடுகாட்டில் படுத்துக்கிறான். இப்போது குவார்ட்ரு பிரியாணியை குடிச்சிட்டு வாங்கி தூண்டுட்டு தேசத்தை நம்ம நாசம் பண்ணிட்டோம், தேச துரோகி ஆகிட்டோம், தீவிரவாதி பயங்கரவாதி எல்லாம் யார் இந்த உலகத்தில் அப்படின்னா மக்களாக்கிய நாம் தான். இன்றைக்கி இந்த நாடு குட்டிச்சவராக போனதுக்கு, வளர்ச்சி இல்லாத ஒரு நாடாக இருக்கிறதுக்கு, பஞ்சம், பட்டினி, பசி, பித்தலாட்டம், கொள்ளை, கற்பழிப்பு இதுக்கெல்லாம் மூலாதாரமே யார்? நம்ம தான். பிரியாணியும் கோட்டரையும் வாங்கி நல்லா துணுபிட்டு ஒரு நல்ல தலைவனை எடுக்காமல் போனதுனால நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம பண்ண பாவத்தினால ரோட்டில் அனாதையாக சாவுது. படிப்பில்லை, அறிவில்லை, கல்வி இல்லை, பிச்சை எடுக்குது, வீடு வாடகைக்கு கூட கிடைக்கல, கல்யாணம் கட்டி கொடுக்க முடியல, கல்யாணமாக வேணாம், நாங்கள் ஆணோட ஆணாக வாழ்ந்துக்கிறோம், பெண்ணோட பெண்ணாக வாழ்ந்துக்கிறோம் சொல்லிட்டு என்னென்னமோ நடக்குது. ஸோ இதுதான் விஷயம். ஆமாம், தங்கம் முட்டை போடுற வாத்தாகிய மக்களை இந்த குவார்ட்டர் பிரியாணி என்ன பண்ணிச்சு? நாசம் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இங்கே வந்து அதாவது இந்த பூனை இருக்குது பார்த்தீங்களா, பூனை அது உடம்பு சரியில்லாமல் நோயில் கிடக்கும்போது எலி வந்து ஹாய், ஹலோ சொல்லுமா. எலி இருக்குது இல்லை, எலி அதுதான் இந்த அரசாங்கம். மக்கள் எல்லாரையும் நோயில் கடப்பில் போட்டு விட்டுட்டு இப்போ வந்து என்னப்பா நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமா, சரி ரெடியாக அவங்க எலெக்ஷன் வருது, துட்டு கொடுக்குறேன், கவுண்டர் கொடுக்குறேன், பிரியாணி கொடுக்குறேன், வாங்கி துண்ணுட்டு ஓட்டை போட்டுட்டு நீங்கள் போய் சுடுகாட்டில் பட்டுக்கோ. அப்படி ஆயிடுச்சு காலம். அன்பானவர்களே, உலக மகளே, இந்த காதல் இருக்குது பார்த்தீங்களா, அது வயசு கிடையாதுங்க. ஆமாம் ஆமாம், வாலிபத்தில் வர்ற காதல் ஆகட்டும், வயோதிக முதியவர்தோ என்ன மாதிரி அந்த காலத்தில் வர காதல் ஆகட்டும், அதுக்கு அழிவு இல்லை. வயதே ஆகாது, சின்ன குழந்த மாதிரி இருக்கும், பச்சை குழந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். காலம் மண் தோன்றிய காலங்களிலிருந்து காதல் அப்படி தான் இன்ன வரைக்கும் இருக்குது. இன்னும் 10 ஜெனரேஷன்ஸுக்கு கூட அது அப்படியே இளமை மாறாமல் புதுமையாக அப்படியே குழந்தை மாதிரி அழகாக தான் இருக்கும். அந்த காதலுக்கு அழிவில்லை. காதலிப்பவர்களுக்கு தான் அழிவு. காதலிக்கிறான் பாரு, அவன் தான் ஜாவான். அதுவும் கள்ளக்காதல், நொல்லக்காதல், சுண்டக்காதல், சுருக்கு காதல்னு எப்பா லட்சம் காதல். சரி, ஏதாவது விட்டுரு, காதலுக்கு கண்ணு இல்லைன்னுவான். அது உண்மைதான். ஆமாம், காமக்கண் கொண்டு காதலிப்பவனுக்கு காதல் பற்றி என்னையா தெரியும்? அதனால் அப்படிப்பட்டது காமம் படுக்கையிலேயே. ஆமாம், பீச்சில் தொடங்கி ஆமாம் ராத்திரிக்குள்ளாரே அந்த காதல் முடிஞ்சிடும். பிள்ளைய பெற்று தொட்டியில் போடுற காதல் அது. குப்பை தொட்டி காதல். சரி, அதை விட்டு இந்த கோழிக்குது பற்றியா, கோழி அது குருடாக இருந்தால் கூட சமைச்சா சூப்பராக இருக்கும்பா, ருசியாக இருக்கும்.
ரைட்டா? அதுதான். காதலிக்கிறவன், காதல் உண்மையான காதல் உண்மையா காதலிக்கிறான் பார்த்தியா? அவன் புல்லு பூண்ட கூட உண்மையா நேசிப்பான்ப்பா. அப்போ பெண்ணை எப்படி நேசிப்பான்? பெண் இல்லாத உலகம், மண் இல்லாத உலகம். பெண்ணே இல்லை என்றால் மயிராண்டி நிறுத்திய செத்துருவேன். தூக்கு போட்டு செத்துருவோம். பெண்கள் தான் இந்த உலகம். அப்படிப்பட்ட பெண்களை பாலியல் தொல்லை, வன்கொடுமை, மயிர், மண்ணாங்கட்டி, லொட்டு லொசுகெல்லாம் பண்ணக்கூடிய துரோகிகளை சீக்கிரமாக சாவு. ஸோ அதனால் அந்த உண்மையான காதல் கண்களுக்கு தருவது இல்லை. காம காதல் மட்டுமே கண்களுக்கு தருகிறது. இன்றைய காதலுக்கு மரியாதையும் இல்லை, ஜெயிப்பதும் இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரிவதும் இல்லை. இந்த மூஞ்ச காதலிக்கலாமா? காதலி ஏன்னா துட்டுக்குதா கிளவியா நீ? துட்டு வச்சுன்னுக்கிறியா? நான் சின்ன பையன், 2 பேரை லவ் பண்ணலாமே. புள்ள வேணாம், புள்ள வேணாம், புள்ள வேணாம். காதல் என்ன மயிறு காதல்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியுதில்ல, காசு மட்டும்தான் தெரியுது. இது புறம்போக்கு காதல். வாழ்கையிலப்பா ஒழிக. ஆனால் உண்மையான காதல் லட்சம் ஆண்டுகளானாலும் உண்மை காதல் இருக்கும். வயோதிகத்தில் வரக்கூடிய காதல் ஜெயிக்கும். ஸோ வயதானவர்களை காதல் பண்ணுங்கள், வயதானவர்களை காதல் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பானவர்களே, உலக மக்களே, குட் மார்னிங். இப்போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது. இந்த காக்கை, குருவிகள் ஆகட்டும், ஊர்வன, பறப்பன, பல்லுயிர்கள், ஜீவராசிகள், காடுகள், மேடுகள், தீவுகள் எல்லாமே மனிதர்களை அறிந்திருக்கிறது. மனிதர்களுக்கு சேவை செய்து தான் காலங்காலமாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கல் தோன்றி புல் தோன்றின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மன்னருக்கு இந்த டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான் பாருங்கள். டைனோசர்ஸ் ஒரே நாளில் அழிஞ்சிச்சான். அதே மாதிரி ஒரே நாள்லேருந்து உலகம் அழியும், அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டாக்க, காடுகள் மேடுகளை எல்லாம் வளம் தந்த இயற்கையை அழித்த அந்த செயல்கள் மட்டும் இன்னும் வரைக்கும் முடிவுக்கே வரலங்க. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்துக்கிங்களேன். இந்த ஸ்பெயின் நாட்டவர்களும் போர்த்துகீசிய நாட்டவர்களும் அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸையும் அப்புறம் இந்த வாஸ்கோட காமியும் போய் எதையாவது எங்கேயாவது வியாபாரம் பண்ண முடியுமா, வியாபாரம் பண்ணுறதுக்கு நாடுகள் எதாவது இருக்கா பாருங்கன்னு சொல்லி கப்பல் கிப்பல்லாம் கொடுத்து கடற்கொள்ளையர்களாக மாற்றி அவர்கள் இறந்த நாடை கண்டுபிடிக்கிறோம், வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டு வந்து கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிக்கிறன்னு சொல்லி அங்கே இருக்கிற ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் கொண்டானுங்க. அதே மாதிரி தான் அவர் போர்த்துகீஸு அங்கேருந்து கேரளா கேலிக்கேட்டுக்கு எப்படி அங்கே போய் இங்கே போய் தென் அமெரிக்கா போய் அங்கே போய் இங்கே போய் திருப்பி இங்கே வந்து இங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் அழித்து கொலை பண்ணி வியாபாரம் என்ற பேரில் எப்படி வந்து நாட்டை நாசம் பிரிச்சுக்கிறானுங்களாமா. யார்? ஸ்பெயின் நாட்டவர்களும் போர்த்துகீசியர்களும் உலகத்தை உனக்கு பாதி எனக்கு பாதின்னு பிரிச்சுங்களானுங்களாம். எவ்வளோ கொடுமையாக இருக்குது. சரி, அந்த கருமாவன் தான் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த கொலம்பஸ் வந்து அமெரிக்காலாம் கண்டுபிடிச்சான். அந்த வாஸ்கோட காமெல்லாம் வந்து இந்த கேலிக்கேட்டுக்கெல்லாம் வந்தது. சரி, அது போய்ட்டோம். அதெல்லாம் சரியாக போய்டும்னு பார்த்தா எக்டர்ஃபை எப்படி வந்து வெள்ளைக்காரனுக்கு நம்ம இவனை காட்டி கொடுத்தானோ, வேறு வீரபாண்டிய கட்டப்பனை காட்டி கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம நாட்டு மக்கள், நம்ம இந்திய மக்கள் குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் 500 ரூபா காசுக்கும் ஓட்டை போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டானுங்களாப்பா. சரி, இயற்கை தான். ஆமாம், எல்லாம் உள்ள இயற்கை தான் இவங்களை வந்து என்ன பண்ணணும், தண்டிக்கணும். அன்பானவர்களே, உலக மக்களே, குட் மார்னிங். சரி, அது போட்டோம். ராத்திரி உலக மக்கள் எல்லோரும் எல்லாமே கனவு காணுகிறது. இயற்கையில் வந்து ஒரு ஈவன் செடி கொடிகள் கனவு காணுகின்றன. இது சயின்ஸுமா, சயின்ஸு. சாமி இல்லை, சயின்ஸ். வருங்காலத்தில் வந்து மற்ற ரோபோக்கள் ஆளும் அப்படின்றோம். அதாவது இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஆண்கள் இருக்கானுங்களே, ஆண்கள் அதான்பா புள்ள பார்க்க முடியாதவனுங்க. அவர்களும் பிள்ளை பிறக்கக்கூடிய நாட்கள் வரும், கண்டுபிடிச்சிருவோம் என்றான்னு சொல்லின்னு தெரியறானுங்க. அந்த மாமா தான் ஏப்பா ஜிபி சாட்டுன்ற ஏன்ற அப்புறம் இது நந்தா ஆச்சரியப்பட மாட்டியா? எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய சம்பவங்கள், ஏகப்பட்ட சம்பவங்கள் வரும் நாட்களில் நடக்கும். ஓகேவா? அதனால் இந்த இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று செய்தித்தாள்கள் படிங்க. தமிழ் செய்தித்தாளோ ஆங்கிலத்தாளோ ஏதோ உங்கள் தாய்மொழியில் இருக்கக்கூடிய சேனல்ஸுங்க, பேப்பர்ஸுங்க, உண்மை செய்திகளை உண்மை செய்திகளை கேளுங்கள், கவனியுங்கள் அல்லது சொல்லுங்கள்.
எல்லாருக்கிட்டேயும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குப்பா. உன் கண் எதிர்க்க லட்சக்கணக்கான தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை ஏன்பா வந்து ஒரு வீடியோ எடுத்து சேனலில் சோஷியல் மீடியாவில் போட மாட்டீங்க? கேட்டால் சிசிடிவி கேமரா வேலை செய்யலை. ஏன்னா சிசிடிவி கேமரா மயில் வேலை செஞ்சால் என்ன செய்யாமல் போனான்னா, உன் கையில் வச்சுன்னு இருக்கிற 4 செல்ஃபோன்கள், ஒரு ஃபோனும் 1 லட்சம் 2 லட்சம்னு என்னைக்காவது ஒரே நான் உன் கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அக்கிரமத்தை வீடியோ எடுத்து எவ்வளோ மக்கள் 800 கோடி பேர் இருக்கிறான்பா உலகத்தில். இதில் முக்கால்வாசி பேருக்கு நியூஸ்னால் என்னன்னு தெரில. எந்த நேரத்தில் எவன் வந்து தாக்குவான்னு தெரியல, எந்த நேரத்தில் பூகம்பம் வரும்னு தெரியல, எந்த நேரத்தில் பேரிடர் வரும்னு தெரியல. ஆணுங்கள்கிட்ட போய் சிம் கார்டு வாங்கிக்கிறியா, சேலை வாங்கிக்கிறியா, லோனு வாங்கிக்கிறியான்னு லோனு கத்திரியே நாதாரியே, அறிவே வராதா உனக்கு? ஏன் இப்படி இருக்கிறீங்க? உன் கனவுகள் பார், உன் கனவுகள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்கள் எல்லோருமே கனவு காணுகிறது. நாளை என்ன நடக்க போகிறது, நாளன்னைக்கு என்ன நடக்கும், பக்கத்து வீட்டில் என்ன நடக்கும், அந்த வீட்டில் என்ன நடக்கும். உன் நினைவுகள் கனவுகளாக மாறி உனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லும். அப்படிப்பட்ட கனவுகளை கண்டறிந்து அது என்ன சொல்லுது என்பதை கேட்டாலே போதும்ப்பா. நியூஸ் கூட நீ பார்க்க வேண்டியதில்லை. ஜான் பாஸ்கோ மாதிரி எவனோ வளரின்னு இருக்கிறானே, அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. சும்மா சேரன் சோறு போட்டான், ஆமாம் பாண்டியன் வந்து பல்லு வளர்க்கலான்னு காலங்காதால் வேலைக்கு போ, 10 ரூபா நேர்மையாக சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்று, படி, முதலில் அறிவை வளர்த்துக்கொள். அதற்கு முன்பு நீ யார் என்று உன்னை அறிந்து கொள். ஏன் என்று கேள்வி கேள். சும்மா பிரியாணி கொடுக்குறான், குவார்டர் கொடுக்குறான்னு சொல்லி நாட்டை நாசம் பண்ணி விட்டாயே. ஓட்டுக்கு காசு வாங்கினவன் எல்லோருமே தீவிரவாதி தான், பயங்கரவாதி தான், தேச துரோகி தான். ஓட்டுக்கு காசு போடாதவன், ஓட்டே போடாதவன் சிறந்தவன். அன்பானவர்களே, உலக மக்களே, நான் இது போன்று பதிவுகள் போடுவதற்காக ஒரு நாளும் வருந்தியது இல்லை. ஆமாம், நான் ஏங்க வருந்துறோம்? எதுக்குங்க வருந்தணும்? இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் உண்மையிலேயே சிறந்தவர்களாக இருந்திருந்தால் கோட்டருக்கு பிரியாணிக்கு ஒரு 500 ரூபா காசுக்கு தேச துரோகியாக மாறி இருப்பியா? தீவிரவாதியாக மாறி இருப்பியா? கலவரம் செய்கிறவனாக மாறி இருப்பியா? ஆட்டையை போடுறது, கொள்ளை அடிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை அபகரிக்கிறது, அவன் 7 வயசு 8 வயசு பாப்பாவை 10 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறது, இதெல்லாம் செய்வியா? சொல்லு பார்க்கலாம். ஏன்னா நீ தான் மானத்தை மரியாதையை விற்கிறவனாச்சு. உயிரிலும் மேலான ஓட்ட போய் வெறும் அல்பம் பிரியாணிக்கும் கோட்டரிக்கும் விற்கிற உன்னெல்லாம் நான் ஏன் மதிக்கணும்? காலம்பூரா காசே அவங்ககிட்டயும் வாங்கினதில்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு 62 வயசு. ஒரே ஒரு டீ கூட இன்ன வரைக்கும் நான் ஓசியில் என்னது எவங்கிட்டையும் வாங்கி குடித்தது இல்லை. வேணா என் ஃபோட்டோ இருக்குது, உலகத்தில் எவ்வளோ செய்தித்தாள் இருக்குது, பேப்பர் இருக்குது, அதில் என் ஃபோட்டோ போட்டு இந்த ஆளுக்கு 62 வயசு ஆகுதான், எவங்கிட்டையாவது ஓசியில் டீ வாங்கி எவனாவது ஓசியில் இவனுக்கு டீ வாங்கி கொடுத்தா சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேளு. பாருங்க தம்பிங்களா, நான் சொல்கிறேன், இந்த உலகம் வந்து பயங்கரமான சிக்கலில் இருக்குது. ஒருத்தன் கையில் 5 ஃபோன் வச்சுன்னு இருக்கிறப்பா. 5 ஃபோன். சிசிடிவி கேமரா வேலை செய்யலையா? ஏன் உன் கேமரா வேலை செய்யாத? நீ எடுக்கலாம்ல. உன் கண்ணு எதிர்க்கு எவ்வளோ குற்றங்கள், லட்சக்கணக்கான குற்றங்கள். லஞ்சம் வாங்குறான், திருடுறான், கொள்ளை அடிக்கிறான், வெட்டுறான், கொலை பண்ணுறான். எல்லாத்தையும் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடான், காசாவது கொடுப்பான். வேலை வெட்டி இல்லைன்னு திருடுற செயின் ஸ்நாச்சிங், போலீஸ்காரனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு எவ்வளோ பெரிய குற்றம்னாலும் அதை மறைச்சிட்டு ஊரில் 10 கொலையை பண்ணிவிட்டு ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்க. இதை கவர்மெண்ட்டு பார்த்துட்டு இருக்கு. உனக்கு போய் நான் மரியாதை கொடுக்கணுமா? எல்லாம் ஒரு காலத்துலேயும் நடக்காது. கனவுகள் உனக்கு சொல்லும், நல்ல கனவுகள். ஆமாம், நன்கொடை இயற்கையின் நன்கொடை கனவுகள் அது உனக்கு சொல்லித்தரும். நாளைக்கு பேரிடர் வருதா, நீ சாவ போறியா, முன்னாடி சாவ போகிறாளா, இந்த உலகம் அழிய போகுதா, நியூஸ் படி. அக்கத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அதற்கு கேமரா. நான் 10-20 வருஷமாக கத்துறேன், வீட்டுக்கு வீடு கேமரா வை. எங்கே வைக்கிற? உலக மக்களே, அன்பானவர்களே, ஒரு வேடிக்கையான விஷயம். இப்போ என் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1964 நான் பிறந்ததாக இருக்கும்.
உண்மை அது அல்ல. 1963 தான் நான் உண்மையாக உண்மையாக பிறந்த வருடம். ஏன் 64? ம் ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சா ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா நான் வேலை பார்க்க முடியும்னு சொல்லி எங்கள் அப்பா பண்ண பாவம் அது. எங்கள் அப்பா யார் தெரியுமா? ஆமாம், எங்கள் அப்பா யார்? ரோமன் கேத்தலிக் சர்ச் ஃபாதர். ரோமன் கேத்தலிக் சர்ச் ஃபாதர்னா எப்படி தெரியுங்களா? கல்யாணம் கச்சேரி கிச்சேரிலாம் ஃபுல்லாக சர்ச் தான். அப்படி இருக்கணும். அங்கே எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் அப்படி ஜடக்கா புடக்கா வேலைலாம் பார்த்து அதை பிஷப் அவங்க இவங்களுக்குலாம் தெரிஞ்சு போய் தொட்டி விட்டாங்க. தொட்டி விட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை காப்பாற்றணும்ல, அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, சிஎஸ்ஐ பாஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, போதகர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிட்டார். பைபிளே தான் அவருடைய வாழ்க்கைன்னு வச்சுங்க. ஜான்தாஸ்கோ அப்படி இல்லை, எங்கள் அப்பா இல்லை. நானும் கொஞ்சம் ஃபிகருங்களில் வீக். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவருங்க, நானும் ரொம்ப நல்லவன். யாருக்கும் எந்த துரோகம் ஈரும்பு கூட துரோகம் பண்ண மாட்டோம். ஆனால் பெண்ணுன்னா அப்படி இப்படி ஆமாம், அது என்னமோ சொல்லுவானுங்களே 28 30 36 22 அப்படி போய்டும். அது விட்டுரு, அது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயற்கை படைத்ததே செக்ஸுக்காகத்தான். அது தப்பான நாய் பத்துக்குது அந்த மாதிரிலாம், இவனுங்க பத்துக்கிறானுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு அதை பற்றி பேச வரல. ரொம்ப வெறும் 53 லட்சமோ என்னமோ தாங்க அந்த நார்வே என்கின்ற நாடு. உலகத்தில் இருக்கிற 195 நாடுகளும் அவங்கக்கிட்ட ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஷேர்ஸ் நம்பர் 1 உலக நாடுகள்லாம் கணம் கொடுக்குறான். அமெரிக்கா முதற்கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த பணத்துலேருந்து, அந்த ஷேர்ஸ் பணத்துலேருந்து எதுவும் எடுக்க மாட்டாங்க. அந்த நாட்டு மக்கள் அந்த நாடு மக்கள் இப்படி ஒரு 10 நாடு இருக்குது. இங்கே 140 கோடி பேர் இருக்கிறான், பிச்சை எடுக்கிறான். நாடா இது? நாடாயா இது? அப்புறம் அன்பானவர்களே, உலக மக்களே, பிரியமானவர்களே, எனக்கு உலக மக்களிடம், ஆமாம், உலக மக்கள் 800 கோடி பேர் இருக்கிறாங்க. அதில் எவ்வளோ பேருக்கு நாலேஜ் இருக்குது, நாலேஜ் இல்லை, எவ்வளோ பெரிய ஏழை, பணக்காரன், பிச்சைக்காரன், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நல்ல இதயம் படுத்தவர்களிடம், தூய்மையான உள்ளம் படுத்தவர்களிடம் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது. அது என்னன்னா, ஆமாம், உலகில் உன்னுடைய எதிரியை கூட நீ நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், அப்படி பைபிள் சொல்லுது. சரியா? அதனால் அன்பு எல்லாராலையும் செலுத்த முடியுமா முடியாதா என்பது அவரவர்கள் பிரச்சனை. ஆமாம், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்குது. நான் அது உள்ளே வரல. பட் எனக்கு ஒரு கோரிக்கை உங்களிடம் இருக்கிறது. அது என்னென்னா, எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. எப்போ இந்த சேனல் டிவி கிவி நடிகங்க ஆமாம் இவன் லொட்டு லொசுகு இதெல்லாம் வந்ததோ மிகப்பெரிய அளவில் உலகம் நாசமாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாலே நாசமாக தான் இருந்தது. ஏன்னா ஆதாம் ஏவாள் எப்போ தோன்றினார்களோ அப்போவே பாவமும் தோன்றிடுச்சு. ஏவாள் முதல் பாவி யாருன்னா ஏவாள்லாம் சொல்லுவானுங்க. அது எதையோ சொல்லிட்டு போட்டோம். பட் இன்று தினம் என்ன? அதுக்காக வாழுங்க. சும்மா சரித்திரம் சொன்னால் மயிரை சொன்னேன், ஆமாம் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்தார், வாஸ்கோடமா நக்குனார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. வேலைக்கு நீ போனியா? காலைல போனியா? வேலைக்கு போனியா? உன் ஒய்ஃபை வேலைக்கு அமிச்சியா? உன் பிள்ளைங்களை வேலைக்கு அமிச்சியா? அவங்க நல்லா படிக்கிறாங்களா? இது கெடுக்கிறதுக்கு எவனாவது பக்கத்து வீட்டுக்காரன் தெருவில் அவனுங்களை ஃபோட்டோ எடு, வீடியோ எடு, நீ மீடியாவில் போடு. ஏங்க நாய் இருக்க, பக்கத்து தெரு நாய் இருக்க, அந்த நாய் இந்த தெருவுக்கு வர முடியாதுங்க. இந்த தெருவில் இருக்கிற நாய் அந்த நாயை கடித்து கொதறிடும். அவ்வளோ மோசமானதுங்க இந்த உலகம். ஒரு நாய் கூட அந்தாண்ட தெருவுக்கு போக முடியாது, அந்தாண்ட தெருவில் இருக்கிற நாய் இந்தாண்ட வர முடியாது. இந்த நாய்கள்லாம் பிடிச்சி கொண்டு போய் நீ வேறு எங்கேயாவது ஒரு ஏரியாவிலையோ ஊர்லேயோ விட்டால் கூட அந்த நாய்ங்க செத்துடும். அப்படி தான் இங்கே ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதையோ பிடிச்சி இடித்து 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தான். பார்த்தீங்களா? ஏதோ ஏரியா அந்த அணக்காப்புத்தூர் அங்கே எங்கெங்கேயோ வாழ்ந்த மக்களை திடீர்னு துட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த அரசாங்கம் இவன் எல்லாரும் அப்படியே அவங்க கூண்டோடு தூக்கி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கண்ணகி நகர்லாம் எடுத்துங்க. பாவம், என்றைக்கு அந்த வீடெல்லாம் இடிஞ்சு அவங்க மேலே விழுந்து சாவுங்கன்னு தெரியாது. இருக்கிறவெல்லாம் கஞ்சா குடிக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவனுங்க, இப்படி அந்த நாவல் இப்படி ஏகப்பட்ட இடங்களில் இந்த ரீஆக்குபேஷன் என்னமோன்னு ஒன்று சொல்லுவாங்க, இடம் மாற்றி கொண்டு போய் வைப்பது, அதெல்லாம் செத்துருவாங்க.
நோய் நொடியில் செத்துருவான். இங்கே வாழ்ந்தவனை கொண்டு போய் அங்கே அவனுக்கு ஸ்கூலு, சாப்பாடு, கடை, கண்ணி கிண்ணி இதெல்லாம் ரொம்ப பாவங்க. இதெல்லாம் வீடியோ எடுங்க. உலக மக்களுக்கு அமெரிக்கா போன்ற, லண்டன் போன்ற மக்களுக்கு இந்த மாதிரி அங்கேயும் பிச்சைக்காரன் இருக்கான், அங்கேயும் ஹோம்லெஸ் இருக்கான். லண்டனில் ஹோம்லெஸ் இல்லையாண்ணா, அமெரிக்காவில் ஹோம்லெஸ் இல்லை, அங்கேயும் தெருவில் பிச்சைக்காரங்க ரொம்ப பேர் இருக்கிறானுங்க. ஆனால் பெல் அமுக்குனா சோறுங்க. பெல் அமுக்குனா போதும், அவன் பிச்சைக்கார பையன் இருக்கிற இடத்துல சோறு கொடுக்குறான். அமெரிக்கா, லண்டன் அந்த மாதிரி ஊரில் தயவு செஞ்சு உங்கள் கேமராவுகளுக்கு வேலை கொடுங்க. கேமரா உங்களை பாதுகாக்கும். அன்பானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது என்னை பற்றிய செய்தி. எனக்கு இந்த காசு, பணம் இது மேலாம் பெருசாக ஈடுபாடு எப்போவுமே இருந்ததில்லை, இருக்காது. அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்க, இந்த ஆனா ஊனா ஆமாம், இந்த மூக்கு செடி சிந்துறதுக்கு, அப்புறம் எச்சு துப்புறதுக்கு, அப்புறம் எல்லா கருமத்துக்கும் காப்பி ரைட்டுன்னு ஒரு மேட்ரை வந்து இந்த மக்கள் இவனுங்க வந்து வாங்கி வச்சுன்னு இருக்கிறானுங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு அல்பத்தனமான விஷயம். ஆமாம் ஆமாம், ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறதுனால என்னன்னு சொன்னால், நிறைய நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்ல முடியாமல் போயிடுது. இப்போ நான் 20,000 வீடியோ போட்டிருக்கேன். 20,000 வீடியோவிலையும் ஒரு விஷயத்த மறக்காமல் சொல்லுவோம். அது என்னென்னா, என் வீடியோலாம் ரொம்ப பெருசு, ரொம்ப லென்த்து ஜாஸ்தி, 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் வீடியோலாம் என் வீடியோக்கள் இருக்குது. ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, அது போதும் எனக்கு. 4 பேர் வானத்தில் நிலா ஒன்று, சூரியன் ஒன்று தானப்பா. நட்சத்திரங்கள் ஏகப்பட்டது இருக்கும், அது எரிஞ்சு எரிஞ்சு கீழே விழுந்துடும். நட்சத்திரங்கள் அந்த சொல்லுவானுங்களே செலிப்ரிட்டி, அதெல்லாம் வேஸ்ட்டு பீசஸ்ஸு. புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காப்பி ரைட்டு இளைஞர்களுக்கு, வாலிப பெண்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்களாம் நல்ல திறமை உள்ளவர்கள். ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் இந்த நாட்டுக்கு தேவை. சயின்ஸ் தான் முக்கியம். அப்போ இன்று ரொம்ப உடல் உழைப்பை வந்து மனிதனுடைய அந்த உடல் உழைப்பு என்பது, இந்த காவா வாடுறது, கக்கூஸ் வாடுறது, இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மனுஷன் செய்ய ரோபோஸ் எல்லாம் வந்துச்சு. இனிமேல் மனிதனுக்கு இங்கே மரியாதை சுத்தமாக வருங்காலங்களில் இருக்காது. அது வேறு விஷயம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் கம்ப்யூட்டர் பார்த்துடுது. கம்ப்யூட்டரு இந்த கேமராவுக்குலாம் பொய் சொல்ல தெரியாது மனிதனை மாதிரி. அது உண்மையை தான் சொல்லும், அதே நேரத்தில் அழிச்சிடும். ஆமாம், சாட் ஜிபிடின்னு சொல்கிறோம். அது நன்மையை விட தீமையை அதிகம் தரும். கேமராவும் அப்படித்தான். ஏகப்பட்ட தீமையானவர்களை பிடித்து கொடுக்கும். அதே நேரத்தில் தன்னுடைய மனைவியை முதலிரவில் அதை போய் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு துடு பார்க்குறானுங்க. இதெல்லாம் கேவலம், இதெல்லாம் அசிங்கம், இதெல்லாம் வந்து இயற்கை வந்து அடிச்சு நொறுக்கிடும். ஆமாம் ஆமாம், ஜான் பாஸ்கோ அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விஷயம். அது என்ன தெரியுங்களா? ஆமாம், அறிவும் துணிவும், அப்புறம் என்னது, கடின உழைப்பும் இயற்கையும் துணை, எம்எல்ஏ துணை, இயேசுநாதர் துணைன்னெலாம் ஜான் பாஸ்கோ இன்ன வரைக்கும் வாழ்ந்தது கிடையாது. நான் எவங்கிட்டையும் கை கட்டி வேலை செஞ்சதில்லை. நானே என் சோத்துக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணிப்பேன், நேர்மையான முறையில். அதை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். நான் நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு சொல்லணும், நிறைய புத்தகங்கள் அதில் இதெல்லாம் படித்து வச்சுருப்பேன். உள்ளே போனால் காப்பி ரைட்டுன்னு இருக்கும். நிறைய சினிமா பாடல்கள்லாம் அன்றைக்கே பண்ணி வச்சு காப்பி ரைட்டுன்னு வாங்கிட்டு சோறு துண்ணு எச்ச பசங்களை, ஏன்டா உங்களுக்கு சோறுக்கு இல்லையா? இப்படி எதையாவது திருடி அவன் வந்து காப்பி ரைட் வாங்கி வச்சுருக்கிறான். நான் உண்மையாக ஒரிஜினல் அவன் பண்ணலை, எவனோ பண்ணதை, எவனோ செஞ்சதை. இப்போ இந்த புத்தக ஆசிரியர்னு நம்ம சொல்கிறோம், அவன்லாம் எங்கே இருக்கிறான்? பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான். மேடை பேசாளர்னு சொல்கிறோம், அவன் மேடையிலேருந்து இறங்கும்போது பஸ் ஃபேரோ ஆட்டோ ஃபேரோ எந்த ஒரு ஃபேரும் கொடுக்க மாட்டான், அவன் அப்படியே வீட்டுக்கு போவான். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நடைமுறையில் இன்று கண்கூடா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதனை செய்வதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் தான். பாருங்க, நான் வியூஸுக்கு காசுக்காகலாம் வீடியோ போடலைங்க. 2 பேர் பார்த்தா போதும், 20,000 வீடியோ போட்டிருக்கேன். 2 பேர் பார்த்தா போதும், பார்க்கலன்னா கூட ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஐ நீட் வாட் மை சாட்டிஃபிகேஷன்ஸ். எனக்கு நல்லா தூங்கணும், அதுக்கு என்னுடைய பொழுதுபோக்கு அதை நான் காமெடியாக கொஞ்சம் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி சொல்கிறேன், அவ்வளோதான். பார்த்தா பார்க்கலாம், நான் போயிட்டே இருக்கலாம். இது சோஷியல் மீடியா. ஆமாம், நான் நல்ல விஷயத்தை, இது சோஷியல் மீன்ஸ் வாட், சோஷியல் சர்வீஸ் மீன்ஸ் வாட், நல்ல விஷயங்களை தருவது. ஆமாம், சோஷியல்னு சொல்லிட்டு துட்டு கேட்குறது இல்லை, சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு காசு வாங்கலாம். உரிமை என்னமோ அந்த உரிமை இந்த உரிமைன்றலாம், கடைசியில் பார்த்தா துட்டு கொடுத்தா தான் எல்லாம். ஏதோ இந்த என்னமோ இந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஏதோ யூனியன் ஒன்று இருக்குது,
ஆமாம், எல்லாம் வீடியோ தப்பு தப்பான அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கின்னு அதை போய் காட்டி மிரட்டி துட்டு வாங்குறானுங்க. கேவலம் இதெல்லாம். இதெல்லாம் மாறணும். மாறுதோ மாறலையோ, நான் வீடியோ போடுவதற்கு உண்டான காரணம் நீங்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக இல்லை, ஏன் சந்தோஷத்துக்காக. இட்ஸ் கிவிங் மீ வாட் சாட்டிஸ்ஃபிகேஷன்ஸ். எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு தான் போடுறேன். தேங்க்யூ. பார்த்தா பாருங்கள், பார்க்கணும் போயிட்டே இருங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அன்பானவர்களே, உலக மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மேலே கோபம் வரும். கண்டிப்பாக வரும், வரட்டும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன்றதை விட கேட்குறேன். இந்த காப்பி ரைட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அவாய்ட் தட். ஆமாம், ஏங்க திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. காப்பி ரைட்டு கேட்டாராங்க. சாக்ரட்டிஸ் சிஷியர்கள், அரிஸ்டாட்டில், ப்ளூட்டோ, ஏகப்பட்ட பேர் விட்ருங்க, ஏகப்பட்ட பேர். அவங்கெல்லாம் காப்பிரைட்டை எதிர்பார்த்து அவங்களாம் எழுதலைங்க. ஆனால் அதை எழுதி திருடி புஸ்தகமாக்கி அந்த மாதிரி புஸ்தகங்கள் விற்பனையே ஆவறதில்ல. ஒன்று கைலாங்கடையில் கிடக்கும், இல்லை பணக்கார பயலோ, படிக்க தெரியாத பயலோ, மொழி கூட தெரியாது அப்படிப்பட்ட புஸ்தகங்களை வாங்கி கொண்டு இந்த கல்யாணம், கச்சேரி, பிறந்த நாள், மயிறு நாள், அந்த மாதிரி நாளுக்கு கொண்டு போய் பரிசு பிடி கொடுத்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது. பரிசு கொடுத்தாரான், எதை காசை பணத்தை கொடுத்தாரான், அதுவும் அவன் ஒரு வேளை சோத்தை சாப்பிட்ருப்பான். புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுக்குறான், அவன் தூக்கிட்டு போய் கைலாங்கடையில் போடுவான். ஏன்னா அவனுக்கு படிக்க தெரியாது. இதில் வேறு காப்பி ரைட்டாங்க, கேவலம். கண்ணதாசன் அவர் எழுதின பாடலுக்கு காப்பி ரைட்டு வாங்கலப்பா. அதுக்கு மியூசிக் மயிர்னு ரோட்டில் பீச்சில் வாசிச்சுட்டு இருந்தானுங்க பாரு. பீச்சில் சோத்துக்கு இன்றைக்கும் ஃபாரினில் பாரு, எப்பேற்பட்ட கச்சேரிகள், நிகழ்ச்சிகள், மியூசிக், வா என்ன மாதிரி மியூசிக். என்னமோ ஒரு தட்டை வச்சுக்கின்னு தட்டிக்கின்னு, அப்புறம் கொட்டாங்குச்சி, அப்புறம் வந்து கருமம். வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் மேன் இங்கே நடக்குது, போய் பார். ஆஃப்ரிக்கன்ஸ் ஏதோ ஒரு இலையிலலாம் வாசிக்கிறான், ஒரு சின்ன பேன் ஃப்ளூட்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். என்ன இனிமை, எப்பேற்பட்ட கருமை. இவனுங்க மியூசிக்கும், இவனுங்களும் கலாச்சாரமும், பண்பாடும், காப்பி ரைட்டும். மூக்கு சல்லிக்கு காப்பி ரைட்டு வாங்கி வச்சுருக்கிறாயா, எச்ச துப்புறத்துக்கு காப்பி ரைட்டு வாங்கி வச்சுருக்கிறாயா. எப்படியா நல்ல விஷயங்களை ஒருவன் எடுத்து மக்களுக்கு சொல்லணும். ஆமாம், அவன் காப்பி ரைட்டு வாங்கி வச்சுருக்கான், இதை போய் நான் சொன்னால் அவன் உக்காந்துட்டு பண்ணுவான். என் வீடியோ அப்படி தான். நான் நிறைய வீடியோ, என்னுடைய வீடியோக்கள் காப்பிரைட் இருக்குது. எனக்கே நியூஸ் வருது, காப்பிரைட்டாலாம் காசு அவன் வாங்கி வச்சுட்டான். நான் கேவலமான பிச்சைக்கார எச்சா பசங்க போய் பீச்சில் எல்லாம் வாசிக்கும் போது எல்லாம் பிச்சைலாம் எடுத்தீங்க. அதே மாதிரி போய் பிச்சை எடு. எவன்டியோ திருடி, திருவள்ளுவர் இவருது எல்லாத்தையும் திருடி அதை புத்தகமாக போட்டு அது விற்கிறது இல்லை, அது கைலாங்கடைக்கு தான் போகுது. அப்புறம் எவனாவது கல்யாணத்தில், கச்சேரியில், பிறந்த நாளுக்கு புஸ்தகமாக கொடுக்கலாம், படிக்க தெரியாதா? சி, மனுஷனுங்களாடா நீங்களாம்.